ரொம்ப நல்லா இருக்குது. இந்த மாதிரி டீம் என்னை நல்லா பேக் பண்ணி இந்த மேட்ச் ஆட வச்சாங்க. ஸோ நான் வந்து இந்த பிளான் ஸ்டிக் பண்ணி இந்த மாதிரி பவுலிங் போடணும் மட்டும் நினச்சேன். ஸோ ரொம்ப நல்லா இருக்குது. ஃபர்ஸ்ட் பால் போடும்போது கொஞ்சம் இந்த ப்ரெஷர் ஃபீல் பண்ணேன். என் கூட இருக்கிற சீனியர்ஸ் நட்டுனால வந்து கொஞ்சம் நல்லா பேக் பண்ணலாம். எனக்கு எதுவுமே தெரியல அவ்வளோ ப்ரெஷர். நான் ப்ரெஷர் ஃபீல் பண்ணேன் லைட்டாக. விக்கெட் எடுத்ததுக்கப்புறம் எல்லா ப்ரெஷரும் போயிடுச்சு. விக்கெட் எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா கான்ஃபிடன்ஸ் வந்து நல்லா இனிமேல் போடலாம் இது வந்துச்சு சார். ஸோ நீங்கள் உங்கள் பேஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன ஒர்க் பண்ணீங்க? பிகாஸ் நீங்கள் கான்ஸ்டண்ட்டாக ஒரு 135 140 கிட்ட வந்தீங்க. ஸோ உங்கள் பேஸ் எப்படி நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, ஜென்ரேட் பண்ணுறீங்க பேஸ்? பேஸ் ஜென்ரலாக ட்ரைனிங், ஒர்க் அவுட், ஐ மீன் ட்ரைனிங் ரெகுலராக பண்ணுறேன். ஸோ அதுதான் நார்மல். எப்படி ஃபீல் பண்ணுறீங்க டிஎன்பிஎல் மாதிரி பெரிய ஸ்டேஜில் விளையாடுறது? டிஎன்பிஎல் மாதிரி பெரிய ஈவெண்ட் ஃப்ளட் லைட்ஸில் ஆகிறது 20 ஓவர்ஸ் கேம். ஸோ இந்த நல்லா பர்ஃபார்ம் பண்ணால் மேலே ஆடுறதுக்குன்னு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எந்த அளவுக்கு உங்களுக்கு எக்ஸ்போஷராக? இது நல்ல எக்ஸ்போஜர் சார். இங்கே ஃப்ளட் லைட்ஸில் ஆடுறது நல்லா, இங்கே நல்லா பர்ஃபார்ம் பண்ணால் மேலே ஆடுறதுக்குன்னு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்டிக் ஆன் பண்ணணும். ஹாய் பிரணவ், வெங்கட் ஃப்ரம் இந்தியன் எக்ஸ்பிரஸ். பிரணவ், நீங்கள் கொஞ்சம் நாள் ஆஃப்டர் ரொம்ப இன்ஜுரி இருந்துச்சு, அந்த ஃபேஸ் கொஞ்சம் கேன் யூ ஜஸ்ட் டாக் த்ரூ? பிகாஸ் ended up missing Under-19 வேர்ல்ட் கப், அந்த ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சு. ஸோ அதுலேருந்து ரெக்கவர் ஆகி இன்ஜுரியோட செட்பேக்ஸ், அதை ரீஹேப் ப்ராசஸ் எப்படி பண்ணுங்க சொல்ல முடியுமா? 6 months இருந்துச்சு ரெக்கவரி டைம். டஃப் ஃபேஸ் தான். ஸோ அதில் நிறைய ரீஹேப் ஸ்ட்ரென்தனிங்லாம் பண்ணிவிட்டு நல்லா நம்ம நெக்ஸ்ட்டு வர போலிங் நல்லா ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணோம். ஸோ இப்போ இந்தியா செலக்டான ஸ்ரீலங்கா சீரீஸ். ஸோ இதில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ இன்ஜுரி ஃபேஸ் டஃப் ஃபேஸ் தான், ஆனால் அதில் கண்டோன்னா நம்ம நல்லா பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கலாம்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு சார். நீங்கள் முன்னாடியே நீங்கள் பேஸ் நல்லா எல்லாருமே சொல்லுவாங்க நீங்கள் பேஸ் போடுவீங்கன்ட்டு. இன்ஜுரிக்கு அப்புறம் அந்த ஒரு யூஸ்வலாக ஒரு பயம் இருக்கும், யாராக இருந்தாலும் திருப்பி அந்த பழைய பேஸ் கொண்டு வர முடியுமான்ட்டு. ஸோ அந்த ஸ்ட்ரென்த் அண்ட் ட்ரைனிங், ஏன்னா நீங்கள் இன்ஜுரி மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங்கும் உங்களுக்கு கொடுத்துருந்தாங்களே இஃப் ஐம் நாட் ராங். ஸோ அந்த ப்ராசஸ், அந்த திருப்பி அந்த அகெயின் யூ ஜஸ்ட் ஸ்டார்டட் பவுலிங் அகெயின் 130 and 140, இன்னும் உங்களோட பீக் லெவல் போகிறதுக்கு என்னென்னலாம் பண்ண வேண்டியது இருக்குது? இங்கேருந்து கன்சிஸ்டண்ட்டாக ட்ரைனிங் பண்ணணும். இதே மாதிரி ஒர்க் எட்டிக்ஸ்லாம் பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணாலே அந்த பீக் அட்டைன் பண்ணலாம் சார். அகெயின் ஜஸ்ட் ஒயிட் பாலுக்கு அப்புறம் ரெட் பால் சீசன் அஹெட். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்களா? லோட் இன்க்ரீஸிங் அந்த இதெல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ண முடியுமா? இப்போ நான் ரெட் பால் ஆடிட்டு வந்தேன் ஸ்ரீலங்கா சீரீஸு. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு ஒயிட் பால்னால ஒயிட் பாலுக்கு ஏற்ற ஒர்க் லோடு அதான் வந்து கரெக்டாக கோச்சஸ் ஃபாலோ பண்ணுறாங்க சார். ஸோ இதுக்கப்புறம் ரெட் பால் தான் இருக்குது சொல்லிட்டு டிஎன்பிஎல் முடிஞ்சதுக்கப்புறம் இன்னும் ரெட் பால் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துன்னு போகலான்னு இருக்கேன் சார். உங்கள் கூட நீங்கள் மட்டும் இல்லை, இப்போது தீபேஷ் இருக்காங்க, எல்லாம் சேம் எங்கேஜ், அம்பரீஷ். ஸோ இந்த 3 பேர் நீங்கள் வரும்போது எப்படி இருக்குது? உங்களுக்குள்ள ஒரு காம்படிஷன் இருக்கா? ஒரு ஹெல்த்தி காம்படிஷன் மாஸ்க்கு எப்படி இருக்குது 3 பேரும் சேர்ந்து வர்றது? நாங்கள் எல்லாம் ஒரே தான் ஆடுறோம் சார். ஸோ காம்படிஷனாக கிடையாது, நாங்கள் எல்லாம் ஒரே டீம் தான் ஆடுறோம். ஸோ நல்லா பர்ஃபார்ம் பண்ண பார்ப்போம் சார் 3 பேர். இந்த வருஷம் என்ன டார்கெட் உங்களுக்கு? இப்போ ரஞ்சி ஆல்ரெடி டெபியூ பண்ணிட்டீங்க. ஸோ ஆஃப்டர் யூ கமிங் பேக் ஆஃப்டர் இன்ஜுரி, நவ் லாஸ்ட் இயர் யூ பிளேட் Under-23 towards the end of the year. You played a couple of games from Under-23 as well. So just talk us through how do you feel now going into this new season? How important the new season for you in the Ranji Trophy, whatever? இந்த நியூ சீசன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சார். இல்லை நம்ம நல்லா பர்ஃபார்ம் பண்ணால் மேலே ஆடுறதுக்குன்னு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வர இந்தியா சீரீஸ் தான் நல்லா பண்ணணுன்னு இருக்குது சார். இனிஷியலாக நாங்கள் பேட்டிங்கில் கொஞ்சம் கொலாப்ஸ் இருந்த மாதிரி இருந்தது. ஸோ ஒரு 2-3 விக்கெட்ஸில் நாங்கள் கொஞ்சம் எப்படி சொல்கிறது, பெட்டர் இன்டென்ட் வச்சுருந்துருக்கலாம். இன்டென்ட் வைஸ் நாங்கள் என்ன பிளான் பண்ணோமோ அதுதான். ஸோ இன்றைக்கி ஒழுங்காக போகல, அதுதான். பேட்டிங்கில் நாங்கள் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தோம். இன்னும் ஒரு 20 runs ஆர்டடாக இருந்ததுன்னா we will win the match. So surface was actually sticky in the second half. ஏன்னா அவங்களும் வந்து ரன் அடிக்க கஷ்டப்பட்டாங்க அந்த ஆஃப்டர் துஷார் ரேஜா காட் அவுட். ஸோ was the surface really sticky or ஆமாம், பவுலிங் போடும்போது 2 பக்கமுமே ஃபேவராக தான் இருந்தது. பவுலர்ஸ் நல்ல ஏரியாஸ் போட்டோன்னா பவுலர்ஸ்க்கு தான் ஃபேவராக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ பவுலர்ஸ் தப்பு பண்ணாமல் போடணும் அப்படின்றது தான் பிளான். நாங்கள் ஸ்ட்ரைட்டாகவே விக்கெட்ஸ் எடுக்கணும், மேட்ச் வின் பண்ணணும், அதுதான் இன்டென்ட்டாக இருந்தது. ஏன்னா டார்கெட் கம்மி அப்படின்றதுனால. ஸோ அதான், இன்னும் கொஞ்சம் ஒரு 20 runs நாங்கள் ஸ்கோர் போர்டில் போட்டிருந்தோம் அப்படின்னா நாங்கள் கண்டிப்பாக மேட்ச் வின் பண்ணியிருப்போம்.
நல்லா ஸ்டார்ட் பண்ணீங்க டோர்னமெண்ட் 2 கன்செக்யூட்டிவ் லாஸ் இங்கேருந்து எப்படி டர்ன் அப் பண்ண போகிறீங்க? ஒன்றும் இல்லை, நாங்கள் ஃபஸ்ட்டு 4 கேம் ரொம்ப பெரிய மார்ஜினில் தான் வின் பண்ணியிருக்கோம். ஏன்னா 240 சேஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ நாங்கள் 240 சேஸ் பண்ணி வின் பண்ணியிருக்கோம். ரொம்ப க்ரூஷியல் கேம்ஸ் ரெண்டு கேம்ஸ் வின் பண்ணியிருக்கோம். அதே 2 ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் ஆனதுமே நல்ல கம்ஃபர்டபுள் வின்னில் தான் இருக்கும். ஸோ இந்த 2 லாஸ்ன்றது ஓகே, இதுலேருந்து நாங்கள் பவுன்ஸ் பேக் இன்னும் ஒரு மேட்ச் கண்டிப்பாக வின் பண்ணுவோம். வின் பண்ணி நாங்கள் டோர்னமெண்ட் நெக்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் த டோர்னமெண்ட்ஸ்க்கு கான்ஃபிடென்ட்டாக தான் இருக்கும். நீங்கள் ரெகுலராக மதுரைக்கு நல்லா ஸ்டார்ட் கொடுக்குறீங்க, உங்கள் ஸ்ட்ரைக் ரேட் நல்லா இருக்குது. என்ன ஒர்க் பண்ணியிருக்கீங்க பவர் ரைட்டிங்கில்? ஒன்றும் இல்லை, ரோல் எல்லாருக்கும் இண்டிவிஜுவல் ரோல் சொல்லிட்டாங்க. ஸோ பவர் பிளே மேக்ஸிமைஸ் பண்ணுறது, அதுலேருந்து பின்னாடி எந்த பேட்ஸ்மேன்ஸ் என்னென்ன சினாரியோ இருக்குது அப்படின்றது ஒவ்வொருத்தருக்கு தனியாக இருக்குது. ஸோ அதுதான் பவர் பிளே மேக்ஸிமைஸ் பண்ணி அதுலேருந்து எப்படி கேம் எடுத்துகிட்டு போகணுன்றது எனக்கு ரோல் இருக்குது. ஸோ அதில் நான் இன்னும் பெட்டராக என்ன பண்ணலான்றது தான். இன்றைக்கி கொஞ்சம் பால்ஸ் ஆடி இன்னும் ஒரு 20-30 பால்ஸ் ஆடி இருந்தால் இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். ஸோ அதுதான் இன்னும் எப்படி நம்ம மேட்ச் எடுத்துகிட்டு போகணுன்றது தான் பார்க்கணும். ஏன்னா நீங்கள் பேட்டிங் ஆடிட்டு இருக்கச்ச சர்ஃபேஸ் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. நீங்கள் வந்து ஃபஸ்ட் ஓவர்லேருந்தே இன்டென்ட் காட்டினீங்க. ஆக்சுவலி உங்கள் விக்கெட் விழுந்ததுக்கப்புறமா கொஞ்சம் ரன் ரேட் கம்மியாயிடுச்சு. ஸோ அது ஏதாவது ரிக்ரெட் இருக்கா அந்த டைமில் விக்கெட் விழுந்து? கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா 3-4 விக்கெட் விழுந்துருச்சு. ஆனால் நான் உள்ளே இருக்கேன் அப்படிங்கும் போது எனி டைம் நான் உள்ளே இருந்தால் ரன் அடிக்க முடியும் அப்படின்றது இருக்குது. நிறையா ஸ்கோரிங்ஸ் இருக்குது. ஸோ நான் அந்த இடத்துல அவுட் ஆனது தான் இன்றைக்கி மேட்சோட ட்ராபேக்காக பார்க்குறேன். நான் இன்னும் ஒரு 4 ஓவர் 5 ஓவர் நான் தள்ளியிருந்தேன்னா இன்னும் 15th ஓவர் வரைக்கும் அதுக்கு மேலே பேட்ஸ்மேன்ஸ் இருக்காங்க. ஸோ இன்னும் பெட்டரான ஸ்கோர்ஸ் நாங்கள் போட்டிருந்தோம். ஸோ கோயிங் இன் டு த ஃபியூச்சர், இப்போ நெக்ஸ்ட் ஒரு கேம் தான் இருக்குது, அதுக்கப்புறமா பிளே ஆஃப்ஸ். ஸோ என்ன லேர்னிங் ஃப்ரம் திஸ் கேம், அப்புறம் என்னெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க பர்ஃபெக்டாக இருக்குது? ஒன்றும் இந்தளவுக்கு கொலாப்ஸ் பேட்டிங்கில் நடக்கலை இந்த 5 மேட்ச்சில். ஸோ இந்த மேட்ச் நடந்திருக்குன்னா இதை நாங்கள் ரெக்டிஃபை பண்ணாலே போதும். இதை சார்ட் அவுட் பண்ணோன்னா நெக்ஸ்ட் கேம்ஸ் ரொம்ப பெட்டராக தான் இருக்கும். கண்டிப்பாக வின் பண்ணுவோம்.